இந்தா புடிச்சுக்கோ, பழம் இருக்கும், இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது, இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது, இந்தா புடி. ஓ நீ கடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க குடுக்கிற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ரொட்டி கொடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேலையா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, அட வந்த ஓஹோ, வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல போ. இன்னப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? பால் வந்துச்சா? ஹலோ பேபி, என்னம்மா சாப்பிட்டீங்களா? தம்பி தம்பி தம்பி, ஓ மெதுவா. என்னண்ணே தம்பி, உங்க கைராசினால ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. ஏன் ராசி என்னண்ணே, நான் உங்க பொண்டாட்டியை கொண்டு போய் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் விட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானே. பொண்டாட்டி புள்ள எல்லாம் நல்லா இருக்காங்களே? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்க தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். வாப்பா தமிழ், உன்னை பாத்துட்டு போலான்னு தான் உட்கார்ந்து இருக்கேன். என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு பாட்டி? ஆமாப்பா, நான் பெத்த புள்ள கூட என்னை இப்படி கவனிக்காது. சரி சரி, ஊருக்கு போறல, இந்த கை செலவுக்கு வச்சுக்க. ஊருக்கு போனதும் கடுதாசி போடணும். என்ன நீ நல்லா இருக்க? நீ நல்லா இருக்க. சரிதான். சரி பாத்து போ. சரிப்பா. என்ன எப்படி இருக்கீங்க? என்ன நீ அண்ணன் வராரா? சும்மா ஜில்லுன்னு உட்கார்ந்திருக்கீங்க. என்ன தங்கச்சி எப்படிமா இருக்க? என்ன படி மருமா புள்ள என்ன சொல்றான்? மாமாவை பொண்ணு பெத்து கொடுக்க சொல்றான். அதுக்கு என்ன, பொண்ணு பெத்து கொடுத்துட்டா போச்சு. மயிலு போங்க தமிழ். அண்ணே, இது பாத்தீங்களா? என்ன முடியாது? என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. இந்த கர்ச்சீஃபை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு உங்க பேரை இதுல தமிழ்னு எம்ப்ராய்ட் பண்ணிருக்கா. ஆனா உங்க இனிஷியல் தான் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இதுல போட்டு கொடுத்துருவேன். ஏபிசிடில உனக்கு இஷ்டப்பட்டதை போட்டுக்க. இந்த கிண்டல் தானே வேண்டாம்னு சொல்றேன். உங்க அப்பா பேரை சொல்லுங்க. சரி, அப்பா பேரை சொல்லாட்டி பரவாயில்ல, அம்மா பேரையாச்சும் சொல்லுங்கண்ணே. அதுவும் அதேதான். ஏ டு இசட் வரைக்கும். அதுக்குள்ள ஏதாவது போட்டுக்க. போங்கண்ணே, என் குழந்தைக்கே நான் உங்க பேரை தான் தமிழ்னு வச்சிருக்கேன். நீங்க என்னடானா என்கிட்டயே உங்க அப்பா அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. ஐயோ கோச்சுக்காதம்மா, என் அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் ஒரு அனாதை. நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க. இந்த சிக்கனு தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் குடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போனது. எது புளிச்சு போறதா? காரிக்குழம்புல இந்தியாவில் எவருமே புளி ஊத்த மாட்டாங்க. ஐயோ சாப்பிடுங்க. பாருப்பா, கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. தப்ப தப்பான்னு தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு.
இந்த பாரு, நீ வேணான்னாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு திறங்கண்ணே. அட வேணாம்ப்பா. இதோ வந்துட்டேன் மாடி. அம்மாடியா உம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. ஓ, இது அப்பாடிடோ. தமிழ்நாடு நீங்களா? ஆமா. ஆசிரமத்தில் சோறு தீர்ந்து போச்சா? இல்ல. இங்க சிக்கன் என்வி சாப்பிடுறீங்களா? ஐயோ சும்மா இருங்களேன். சரி, எலும்பாவது சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? தந்தியா? தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையா? யார் டெலிகிராம் அடிச்சா? அண்ணே, என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? மதர் சீரியஸ் 30 மினிட்லி. தமிழ், உனக்கு அம்மா இருக்காங்களா? இத்தனை நாள் நீ அனாதைங்களப்பா நினைச்சிட்டு இருந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன சார் இது? பெத்து போட்டுட்டு விட்டுட்டு போன அம்மா இப்போ செத்து போறப்ப கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கா. அம்மா சீரியஸ் உடனே கிளம்பிவான்னு போட்டிருக்கேன். என்ன சார் இது? இத்தனை வருஷமா இல்லாத அம்மா திடீர்னு எங்க சார் முளைச்சாங்க? அப்படின்னா இத்தனை வருஷமா நான் அனாதை நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா? ஆத்திரப்படாத தமிழ். எப்படி நான் ஆத்திரப்படாம இருக்கிறது? குறிப்பா என் பேருக்கு அதுவும் இந்த ஆசிரம விலாசத்துக்கு தண்ணி வந்திருக்குன்னா என்ன அனாதை நம்ப வச்சு துடிக்க வச்சு வேதனைப்படுத்துறதுல என்ன பெத்தவளுக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கு பங்கு இருக்கு. அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகும். கொஞ்சம் பொறுமையாயிரு தமிழ். நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை இந்த விவேகானந்தா அநாத ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு என்னங்கிற விஷயம் எனக்கு முன்னாலே இருந்தாரே பெரியவர், அவருக்கு தான் தெரியும். இப்போ அவர் உயிரோட இல்ல. உனக்கு இருக்கிற சந்தேகமும் குழப்பமும் எங்களுக்கு இருக்கு. இந்த குழப்பத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ ஒண்ணு செய். இந்த தந்தியில கொடுத்திருக்க விலாசத்துக்கு போய் பார். எதுக்கு சார்? எதுக்கு? அள்ளி அணைக்க வேண்டிய நேரத்துல தள்ளி வச்சுட்டு இப்போ கொள்ளி வைக்க போற நேரத்துல கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காளே அதுக்கா? இத வரப்பா, இதெல்லாம் விதியோட விளையாட்டு. ஆமா சார், மனுஷப்படுற தப்புக்கெல்லாம் விதிங்கிற பேரை சொல்லி தப்புச்சுங்க. இப்போ விதிங்கிற பேரை சொல்லி நானும் ஒரு தப்பு பண்ண போறேன். அந்த அம்மாவோட விலாசத்துக்கு போய் நான் அவங்கள பார்க்க போறது இல்ல. இத்தனை நாள் இல்லாத அம்மா இனிமேல் இல்லாம இருக்கட்டும். அபசகுணமா பேசாதப்பா. பைத்தியகாரத்தனமா பேசாத தமிழ். தமிழ், உங்க அம்மா உயிரோட இருக்கிறப்பவே நீ போய் அவங்கள பாக்குறது தான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். முடியாது. தமிழ், தமிழ் சார், நான் பாத்துக்கிறேன். அந்த டெலிகிராம் கொடுங்க. தமிழே, தமிழே கொஞ்சம் நில்லுப்பா. சாமியார் சொல்றது எனக்கு என்னமோ சரின்னு படுது. ஆமா, மத்த விஷயத்தில் நீ காட்டுற பிடிவாதத்தை இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டுரு. உன் பிறப்பை பத்தி நீ தெரிஞ்சுக்க போற இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். வா போலாம். நான் சொல்றபடி செய்ப்பா. யாரும் போகும்போது அவசகர மாதிரி எல்லாம் எங்க தலையெடுத்தியா. ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. இது நீங்க வேறையா? கோ காரர் ஓட்டு மேல ஓட்டுங்க. எங்க மேல ஓட்டுறீங்க? என்னப்பா சாவு பண்ணி அடிக்கிறாங்க? அப்ப அம்மா? ஆண்டவரே, உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டகன்ற உம் அடியார் சகோதரி மேரியுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமன். ஒருத்தர போங்க. எல்லாரும் பார்வைக்கு அம்மாவை சரிச்சில கொண்டாந்து வைப்பாங்க. அங்க போய் பாத்துக்கங்க. வழி விடுங்க. இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க, போங்க. அவ்வளவுதான், கதவு மூட போறேன். தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சரிச்சில போய் பாத்துக்கங்க. அது தெரியாத எங்களுக்கு. ஊர்க்காரங்களோட ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தான் எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன முடியும். நெல்லுங்க நெல்லுங்க. ஏன் நீ தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்க சிஸ்டர் சுப்பீரியர்.
இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க, ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் பார்க்க முடியும். யோ, நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி, இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க.